எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே நல்லா ஒரு விஷயம் கேட்டுங்க. இந்த பதிவு முழுக்க முழுக்க யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சாக்கடை துரைமுருகன் என்ற சாட்டை துரைமுருகன் இந்த பதிவு. ஏண்டா அல்லக்கை நாயே சாட்டை துரைமுருகா, விஜய் அவர்களுடைய குடும்ப விஷயத்தில் யாருமே தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே ரொம்ப டீசெண்டாக அழகாக சொல்லிட்டு விலகிட்டாங்க. திரு அண்ணாமலை ஐயா அவராக இருக்கட்டும், அவங்க பேசும்போது அவங்கள்ட்ட கேட்டாங்க, நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா, அழகாக பதில் சொல்லிட்டு விலகிட்டார். டீசெண்டாக என்ன சொன்னார்னா, இது விஜய் அவர்களுக்கும் அரசியல் ரீதியாக நீங்கள் விஜய் அவர்கள் மேலே என்ன கருத்தாக இருந்தாலும் கேளுங்க, என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். இது முழுக்க முழுக்க 3 பேர் சம்மந்தப்பட்டது. ஒருத்தர் விஜய், இன்னொருத்தர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா மேடம், இன்னொருத்தர் ஜட்ஜு இல்லையா. இந்த 3 பேர் சம்மந்தப்பட்டது இந்த வழக்கு. அதனால் தயவு செஞ்சு இந்த கேள்வியை என்கிட்ட இல்லை, மற்றவங்க யார்ட்டையுமே நீங்கள் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை அவர்கள் டீசெண்டாக சொல்லிட்டு விலகிட்டாங்க. ஏண்டா சாட்டை துரைமுருகா, நான் உன்னை கேட்குறேன்டா, நீ என்னமோ கமெண்ட்ஸை படித்து உன்னுடைய சாட்டை யூடியூப் சேனலில் விஜய் அவர்களை பற்றி விமர்சிக்கிறேன்னா, உங்களுக்குலாம் என்னடா தகுதி இருக்குது விஜய் அவர்களை விமர்சிக்க? உங்கள் நன்மை கூத்தடிச்சானே விஜயலட்சுமியோட பொண்டாட்டி, நான் தாலி கட்டவா, அதை கட்டவா, இதை கட்டவா, கும்மி கூத்தடிச்சிட்டு வெறுமையிலோட பாதி நிர்வாணத்தோட உங்கள் நொன்ன பேசின வீடியோலாம் எவ்வளோ வைரல் ஆச்சுரா? இல்லை கேட்குறேன் நான். விஜயலட்சுமி காலில் போய் விழுந்து கிடந்தீங்களாடா நாய்களா? விஜயலட்சுமியோட காலில் விழுந்து கெஞ்சி கதறி அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கடா? நீங்கள் என்ன சாதாரணமா? இந்த இடுமாவன கார்த்தின்னு ஒருத்தர் இருக்கானே, அவன் ஒரு பெண்ணிட்ட பழகி அந்த பெண்ணுக்கு கர்ப்பத்தை கொடுத்து குழந்தைய கொடுத்து, எங்கள் நொன்னை சீமான் சொன்னா தான் நான் தாலி கட்டுவேன், அது வரைக்கும் நீ பொறுமையாக இரு சொல்லி போட்டு உங்களை இடுமாவன கார்த்தி சொன்னானேடா. அப்போல்லாம் நீங்கள் செத்து போயிட்டீங்களாடா? நீங்கள் நாண்டுட்டு செத்துட்டீங்களாடா? ஏன்னா ஒரு பெண்ணை கற்பழித்து குழந்தையும் கொடுத்துட்டு உங்கள் நொன்னை சீமானை எப்படா தாலி கட்டுன்னு சொல்கிறது? இவன் இடுமாவன கார்த்தி தாலி கட்டுவான் அந்த பொண்ணுக்கு? அவ்வளோ நியூஸ் சேனல்லாம் எவ்வளோ வைரல் ஆச்சு. அப்போல்லாம் செத்து போயிட்டீங்களாடா? நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற செத்துட்டீங்களாடா நாய்களா? இது தனிப்பட்ட விஷயம், அதாவது தனிப்பட்ட அவங்களுடைய குடும்ப விஷயம்டா. அவர் விஜய் அவர்களாக இருக்கட்டும், சங்கீதா மேடம் அவங்களாக இருக்கட்டும், அவங்க வாழ்ந்துருக்காங்க. அதை எப்படி தீர்த்துக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும்டா. நீங்கள் யாரை இடையில நீங்கள் யோகினான்னு கேட்குறேன் நான். அதாவது இந்த உலகத்தில் நான் ஏற்கனவே ஒரு பதிவு சொல்லியிருக்கேன் மக்களே, உங்களை கெட்டவங்கன்னு சொல்லக்கூடிய தகுதி எங்களுக்கு இல்லை, எங்களை கெட்டவங்க சொல்லக்கூடிய தகுதி வேறு யாருக்குமே இல்லைன்னு சொல்லியிருக்கேன் நான்.